குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை 2/4/2026. இன்று 2/4/2026 வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. பௌர்ணமி திதி காலை 7:57 வரை. அதற்கு பிறகு பிரதம திதி. நேற்று வந்து பௌர்ணமி திதி. பிரதமை திதி அஸ்த நட்சத்திரம் மாலை 5:46 வரை. அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10 to 12. ராகு காலம் மதியம் 1 to 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகன் காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. பரிகாரம் என்ன? கும்பராசனம், கும்பம், பொது கரிமம். சூரிய உதயம் காலை 6:14. அஸ்தமனம் மாலை 6:22. சந்திர உதயம் மாலை 6:42. அஸ்தமனம் காலை 6:09. நம்ம வந்து இது இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். இன்றைய ராசி நட்சத்திரம் மேஷம், அஸ்வினி. திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள். பரணி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். கார்த்திகை மறைமுக தொல்லை விலகும். ரிஷபம் கார்த்திகை நினைத்தது நடத்தி முடிக்கும் நாள். ரோகிணி உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மிருகசீரிடம் பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து செயல்படுவீர்கள். மிதுனம் மிருகசீரிடம் விருப்பம் நிறைவேறும். திருவாதிரை உழைப்பு அதிகரிக்கும். புனர்பூசம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடகம் புனர்பூசம் நினைத்தது முடிக்கும் நாள், லாபம் கிடைக்கும். பூசம் பொருளாதார நிலை உயரும். ஆயில்யம் நினைத்ததை சாதித்து லாபம் அடைவீர்கள். சிம்மம் மகம் வரவால் வளம் காணும் நாள். பூரம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உத்திரம் இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர். கன்னி உத்திரம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் உங்கள் வேலையில் ஏற்பட்ட தடை நீங்கும். சித்திரை நீங்கள் நினைப்பது நடப்பதற்கு எதிர்மாறாக நடக்கும். துலாம் சித்திரை தடைகளை தாண்டி வெற்றி அடையும் நாள். சுவாதி குடும்பத்தினர் நெருக்கடிக்கு ஆளாகுவீர். விசாகம் இழுபறியாக இருந்த வேலை முடியும். விருச்சிகம் விசாகம் யோகமான நாள். அனுஷம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கேட்டை நேற்று சந்தித்தது இன்று நடக்கும். தனுசு மூலம் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பூராடம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நேற்று எதிர்பார்ப்பு நிறைவேறும். மகரம் உத்திராடம் இழுபறியாக இருந்த வேலை முடியும். திருவோணம் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். அவிட்டம் மனக்குழப்பம் நீங்கும். கும்பம் அவிட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். சதயம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். போராட்டாதி மனக்குழப்பம் ஏற்படும். மீனம் போராட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். ரேவதி எடுத்த முயற்சி வெற்றியாகும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் வேலை வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். மேசராசியில் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உண்மையான சந்தோஷம். எல்லா பெயர்கள் வடிவங்கள் கடவுள் உள்ளார். உண்மையான சந்தோஷம் உங்களிடமே உள்ளது. வீட்டில் நல்லிணக்கம் இருந்தால் நாட்டில் நல்லிணக்கம் இருக்கும். யாருக்கும் எதிராக நச்சு வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். கத்தியை விட கூர்மையானது நாக்கு. மிகவும் ஆபத்தானவை. நாளை ஆசிரியர்கள் இன்றைய மாணவர்கள். எளிமையாகவும் நேர்மையாகவும் இருங்கள். சாய்பாபா இதெல்லாம் சொல்றாங்க. நாம் வந்து வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை எப்பொழுதுமே செய்வோம். அதை நாம் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இது பண்ணலாம். இன்றைக்கி வந்து லாபத்துடன் தொடங்கியது புதிய நிதியாண்டு. போர் தனியும் என்ற நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. தரமான பங்குகள் குறைந்த முதலீட்டாளர்கள் அதிக அளவு வாங்கினர். சந்தையை தாங்கி பிடித்த தனியார் பொதுத்துறை வங்கி பங்குகள். தங்கம் விலை இன்னைக்கு வந்து ஒரு 3000 ஏறி இருக்குங்கிறாங்க. முக்கிய அம்சங்கள். நம்ம வந்து என்னதான் பண்ணினாலும் எல்லாருக்கும் இதை ஒரு கஷ்டம். ஆஞ்சியோகிராம் என்றால் என்னங்கிறத நம்ம கேட்கணும். நீங்களே சொல்லுங்கள். உலக நன்மைக்காக நேற்று ராமேஸ்வரம் ராமநாத கோவிலில் 108 சங்காபிஷேகம் நடந்தது.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.